நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் மாப்பிள்ள. என்ன மாமா ஆசை? எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஒரு பேரனோ இல்ல ஒரு பேத்தியோ பெத்து கொடுத்து அந்த குழந்தைய நான் பார்த்துட்டேன்னா அதுக்கு மேல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மாப்ள. என்னதான் இவங்க 2 பேரும் வேணாம்னு சொல்லி ஒதுங்கினாலும் கடவுள் இவங்களை சேர்த்து வச்சுட்டு தானே இருக்காரு. என்ன மாப்ள? மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க பெத்துக்கிறோம் மாமா. சரிப்பா. இப்பதாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா, என்னது இது? இப்பதான் ஆபரேஷன் நடந்திருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆயிடாதா? பேசிட்டீங்கல்ல, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும்னா கூப்பிடுறோம். சரி, கிளம்புங்க. சரி மாமா, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். சரிங்க மாப்ள. அப்பா நான் வெளியே இருக்கேன்ப்பா. சரிம்மா. போங்க போங்க, இன்னைக்கு தான் கரெக்டா பேசுறீங்க டாடி. சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. எனக்கு தெரியாமலே எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கல. ஆனா என்கிட்ட இதை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. நல்லா பூனை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. இரு, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. ஏய், என் அப்பா தான் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் சொல்லி குழந்தை பெத்துக்க சொல்றாருன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ என்னமோ உண்மையிலே நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி குழந்தை பெத்து கொடுக்குறோன்னு சொல்ற. அப்படின்னா உன் மனசுக்குள்ள இவ்வளவு நாள் அந்த திட்டத்துல தானே இருந்திருக்க. ஏய், நான் மட்டுமா சொன்னேன்? நீயும் தானே சொன்ன. நீயும் தானே உங்க அப்பா கிட்ட குழந்தை பெத்து கொடுக்குறேன்னு சொன்ன. அப்போ நீயும் என்கிட்ட இவ்வளவு நாளா அந்த எண்ணத்துல பழகிருக்கேன்னு நான் வச்சுக்கலாமா? அது என் அப்பா நான் அந்த வீட்டுல நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் நம்பிக்கையை கெடுக்க கூடாதுல, அதான் சும்மா சும்மா சொன்னேன். இந்த பார், அதே மாதிரி தான் நானும். உங்க அப்பா எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால தான் நானும் சும்மா சொன்னேன். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த எண்ணமும் கிடையாது. நீ என்ன காரணத்துக்காக உங்க அப்பா கிட்ட சரின்னு சொன்னியோ அதே காரணத்துக்காக தான் நானும் சரின்னு சொன்னேன். இல்லையே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்பவே உங்க அப்பா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது. நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஏய், வேணாம். ஏய், நில்லு. ஏய்